நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். ரெட்ரோவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்ணாடி பூ ரிலீஸ் ஆனப்போ கூட ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அந்த பாட்டு ஏற்படுற தாக்கம் இப்போ வரைக்கும் குறையில. அப்படி ஒரு ஸ்லோ ட்ரக்கா அந்த பாட்டு வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ செகண்ட் சிங்கிள் இது ப்ராப்பர் கார்த்திக் சுப்ராஜோட பாட்டுனே சொல்லலாம். எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். இப்போ லாஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுறது, நம்ம லாரன்ஸ் ஆடுவாரு, குச்சி பட்டாசா தெருக்கு இவ வந்தாச்சா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜெகமே தந்திரன்ல பாத்தீங்கன்னா நம்ம ரக்கிட்ட அந்த கல்யாண போர்ஷன் ஒண்ணு இருக்கும்ல, அப்ப அது அவனு இங்க நான் தானே அப்படிங்கிற ஜோன்ல தான் இந்த பாட்டு இருக்கு. இந்த பாட்டோட மெயின் பர்சன் எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் நாராயண் மட்டும்தான். ஒரு செம்மையான ஒரு லோக்கல் குத்து ஒன்று வீடியோ சாங்ல ஆடி இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ சூர்யா சார் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரியாக்ஷன்லெஸ்ஸாக இருக்காரு. அவருடைய அந்த டான்ஸ் மூவ்ஸ் எல்லாமே ஒரே ரியாக்ஷன் மெயின்டைன் பண்ணிட்டு ஆடுற மாதிரி இருக்கு. அது அந்த கேரக்டருக்கான ஒரு ஆர்க்கா இருக்கலாம். ஒருத்தர் தெரியாத ஆர்க்னா இப்படி போகும், அதுவும் சொல்லலாம். அதுவும் ஆர்க்குன்னா அது கேரக்டர் அப்படியே வடிவமைச்சு போறாங்களங்க, அது கஷ்டம் தானே. ஸோ கல்யாணம் எப்போ நடக்குதுன்னா 25/2/1993 நடக்குது. ஸோ 93லே கல்யாணம் பண்றாங்கன்னா இது அந்த டைமுக்கான கதையா இல்லை இது ஃபிளாஷ்பேக் போர்ஷனா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கனகவேலுக்கும் பாரிவேலுக்கும் நடக்குது. பேர் ருக்மணிக்கும் பாரிவேலுக்கும் நடக்குது. ருக்மணி குட்டி தானே வரும், ருக்மணிக்கும் பாரிவேலுக்கும் நடக்குது. ஓகே. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜா டீம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹோம்லி லுக்கில் அவங்களும் இருக்காங்க. என்னதான் அரபிக் குத்தில் நம்ம அப்படி பார்த்தாலும் இந்த ஹோம்லி லுக்கை பார்க்கும்போதும் நல்லா தான் இருக்காங்க. ஸோ ரெட்ரோ May 1 ரிலீஸ் ஆக போது. படத்தை பொறுத்த வரைக்கும் டீசராக 2 பாட்டாக பார்க்கும்போது ஒரு பக்கா ஒரு கார்த்திக் சுப்ராஜோட லவ் படம் மாதிரி தான் தெரியுது. இதில் கேங்ஸ்டர் போர்ஷன் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இது கேங்ஸ்டர் படம் இல்லைங்க, ஏன்னா நீங்கள் மதுரனால இந்த மாதிரி கேங்ஸ்டர் படமாக தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க கேங்ஸ்டர் படம் கிடையாது, இது ஒரு லவ் ஃபிலிம், நீங்கள் அதை நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதில் சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த சாங் எனக்கு நம்ம TR சார் அந்த பழைய அந்த ஒரு என்ன சார் மைதிலியே அதெல்லாம் போட மாட்டாங்க, இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. அந்த மாதிரி இருந்தது. அதனால லவ் லாஃப்டர் வார் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட அந்த ஒன்லைனே. அப்படிங்கும்போது வார் கண்டிப்பா இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம வர மார்ச் 27 வீரதீரர் சூரன் சேர்ந்து சொன்னா மாசா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் பார்த்தா என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம் சாருக்கு ஒரு கமர்ஷியல் படம் பக்கா அவர் ஃபேன்ஸ்க்கான ஒரு மீட்டர்ல ஒரு படம் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். பட் சோஃபார் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா விட்ட ஒரு டீசர் ஆகட்டும், ட்ரெய்லர் பார்க்கும்போது ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் மிரட்டிருக்காருன்னே சொல்லலாம். எனக்கு ஆனால் பக்காவா அவர் சொன்ன மாதிரி தான், சேதுபதி மாதிரி வேணும் ஆனால் சித்தா மாதிரி வேணும்னு தான் கேட்டிருக்காரு போல இருக்கு. ஒரு ரா இன்டென்ஸ் படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. ஏன்னா இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது ஒரு நாள் நைட் நடக்கிற கதை மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியுது. ஆனால் ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், மனுஷனுக்கு 59 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஷர்ட்லெஸ்ஸாக வெறும் ட்ரவுசரோட நடந்து வராரு. என்ன ஒரு ஒர்க்குங்க பாடி, அந்த அளவுக்கு அந்த பாடி மெயின்டைன் பண்ணிட்டு. இப்போ நேற்று ஈவெண்ட்டை கூட பேசினாரு, விவேக் சார் எழுதின பாட்டில் என் கிராண்ட் டாக்டருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அவருக்கு பேத்தி இருக்கு, பட் உடம்பு எப்படி வச்சிருக்காரு பாருங்க. ஸோ கண்டிப்பா விக்ரம் சாருக்கு என்ன வாழுது அப்படின்றது தெரியல. ஸோ சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு அருள் சாமி தில்லு தூளு கொடுத்த மனுஷன் இந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு படம் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள் நிறைய அவரும் பண்ணணும். ஸோ இந்த வாரம் குட் பேட் அக்லி ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு 2 வாரம் பக்காவான ஒரு கேப் இருக்கு. இதை வீரதர்ஷன் பக்கவா பண்ணிடுச்சுன்னா இந்த வருஷத்துல அவரு எனக்கு இந்த வீரதீர சூரன் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு என்னன்னா தூளு அருள் இதெல்லாம் அவருடைய டயலாக் நிறைய இருக்கும்ல. ஆனா எனக்கு இந்த ட்ரெய்லர்ல கடைசியில மட்டும் தான் அந்த டயலாக் பேசுறாரு. எல்லா இடங்களையும் அமைதியா இருக்கிறாரு. அமைதியா, அதாவது இன்டென்ஸான படம்னால அவர் அமைதியா இருந்துட்டு டயலாக் அதிகமா பேசுவாரா, இல்ல அந்த மெச்சூர்டான கேரக்டர் அப்படின்னால டயலாக் கம்மியா இருந்துட்டு வேலை சொல்லுவாங்கல்ல, செயல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் சம்திங் எல்ஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு அந்த நமக்கு பிடிக்கும் பாத்தீங்களா, சிங்கம் போல அந்த ஒரு விக்ரம் சாரை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மன திருப்தி கிடைச்சது. சீரியஸா எல்லா வாரமும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். இந்த வாரம், அதாவது இந்த வெள்ளி சனி ஞாயிறு, ஐ மீன் சினிமா ஃபேன்ஸுக்கு பார்க்கறதுக்காக படங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லிமிட்டடான படங்கள் தான் வந்திருக்கு. பகவதி ரிலீஸ் ஆயிருக்கு, சென்னையில மட்டும்தான் ஆயிருக்கு. நான் சொல்லி பாருங்க, பாஸ் என்ற பாஸ்கரன். ஸோ இந்த 2 படம் சென்னையில் இருக்கிற மக்கள் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மத்தியானம் ஷோல ஈவினிங் 7:30 ஷோலாம் பகவதியும் பாஸ் என்ற பாஸ்கரன் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராமான ஒரு படம் புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அஸ்திரம்
படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா சாம் அவர்கள் வந்து இந்த படத்துக்காக நெறைய ப்ரமோஷன் பண்றாரு. அவரு நெறைய பாட்காஸ்ட் பார்த்துருப்போம். நெறைய இன்டர்வியூஸ் நம்மளே வந்து பண்ணியிருக்கோம். அவரு இன்டர்வியூஸ் அதுவும் இல்லாம மெயினா என்னன்னா, கிச்சா சுதீப் இருக்கார்ல. ஸோ அவர்ட்ட போயிட்டு போஸ்டர் குடுக்குறது. ஸோ லீடர் ஆக்டர்ஸ் போயிட்டு போஸ்டர் குடுத்து அவர் ரிலீஸ் பண்றது. ஸோ அவர் வந்து ஒரு ஆக்டரா ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறமா அத அப்படியே விடாம, அந்த படத்த வந்து தான் கேரி பண்ணி இத வந்து நெறைய இடத்துக்கு நான் கொண்டு போணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அவர் சொல்லியிருக்காரு 2025ல ஒரு மாஸ் பண்றோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2025 முடியறதுக்குள்ள மாஸ் பண்ணி ஐ மீன் நல்ல ஒரு கம்பேக் மாரி படம் அடுத்தடுத்து குடுக்குறதுக்காக இருக்கு ஓகே. அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ரீசென்ட்டா என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, குட் பேட் அக்லி படத்துக்கு ஒரு பெய்டு பிரீமியர் அந்த ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அது வந்து ரொம்ப நம்பத்தகுந்த வட்டாரத்துல ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ அந்த பெய்டு பிரீமியர் வந்து கேன்சல் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள். 9ஆம் தேதி நைட்டே 10:30 மணிக்கு ஒரு ஷோ போடுறதா பேச்சுவார்த்தை நடந்துருந்துச்சு. மேபி இன்னைக்கு அது நடக்க போகாம இருக்கு. அது வந்து கேன்சல் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் மாதிரி நியூஸ் வருது. ஆனா என்னன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் 10:30 ஷோ அலோவ் பண்ணாங்கன்னா, அந்த ஷோக்கான டிக்கெட் பிரைஸ் என்ன மாரி விப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அது வந்து வெறுமனே ப்ரெஷ் ஷோ மாரி நமக்கு மட்டும் போடுறாங்களா? இல்ல ஃபேன்ஸுக்கும் போடுறாங்களா? ஃபேன்ஸுக்குலாம் போட்டாங்கன்னா, அந்த முன்னாடி நாள் ஷோ பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம். அவ்வளோ கிரேஸ் இருக்கும். திருப்பி இந்த வாரிசு துணை நடந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைகள் நடக்கும் வாய்ப்புகள் இருக்கும்போது, மேபி அத அவாய்ட் பண்ண தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா ஏப்ரல் 10ஆம் தேதி 9 மணிக்கு ஷோ தான் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருச்சு. ஸோ இன்னும் அடுத்தடுத்த சிங்கிள்ஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்பதான் ரீசென்ட்டா கொடுத்த இன்டர்வியூல வந்துட்டு படத்தோட பிளாட் என்ன எல்லாத்தையும் ரிவீல் பண்ணியிருக்காரு ஆர்த்திக் ரவிச்சந்திரன். பட் ஹோப் எல்லாமே நல்லா குட் செட்டா நல்லா வெல்லா போயிட்டு எல்லாமே இருக்கு. இனி நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மா கொளுத்தாம வெடிக்கும். நிறைய அட்ஜஸ்டர் மொமெண்ட்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ தியேட்டர்ல பார்க்கறது ரொம்ப பிளாஸ்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த சச்சின் படத்தோட ரீரிலீஸ் என்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சொன்ன மாதிரி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஏப்ரல் 18 படம் ரிலீஸ் ஆக போகுது. குட் பேட் அக்லி ஏப்ரல் 10னா சச்சின் ஏப்ரல் 18. ஸோ 8 நாள் தான் கெடு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? துப்பாக்கி வளர்த்து விடுவோம். தளபதி படமே ஒன்னா வரவா போகுது. சும்மா சொல்லுவோம்டா. ஸோ 8 நாளுக்கு அப்புறம் வந்து தளபதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே ஒரு 20 வருஷம் பழைய படம் தான். ஆனா தானு சார் வந்து பெரிய அளவுக்கு நிறைய தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கிற முடிவுல இருக்காரு. ஓகே. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓகே நம்ம தமிழ் சினிமா அதை தாண்டி நமக்கு ஆங்கிலம் சினிமாவில் வந்து அதாவது இங்கிலீஷ் சினிமா ஹாலிவுட்டில் வந்து நமக்கு வந்து ஜான்விக் அந்த பிராண்ட் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு படம் வருது. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்ததுக்கப்புறமா ஓகே என்னடா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு மாதிரி காமிச்சிருக்காங்க. கடைசியெல்லாம் தலைவனை என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜான்விக் பிராண்டுக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் இவர்தான் எங்க ஆபீஸ்ல இருக்கிற கிங் படத்தோட வடிவேல். வர ஹாலிவுட் பீஸ் தான் தள்ளாயிட்டே வருதடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹாலிவுட் செய்திகள்லாம் வந்து உங்களுக்கு சொல்ற ஒரே ஆள் இவர் தான். ஃபேன் இருக்கிறாங்க அப்படின்றனால அதை நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னிலேருந்து அதாவது இந்த 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு வரி அது வந்து ஒரு நல்ல ஒரு படமாக வந்து இருக்குது. அனிமேஷன் அண்ட் வந்து வித்தியாசமான ஒரு படமாக வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன படத்துக்காக ரொம்ப வெறித்தனமாக வெறி ஏற்றிட்டு காத்துட்டு இருக்கேன் அப்படின்றது ஜனநாயகன் கடைசி 25 டேஸ் ஷூட்டிங் வந்து இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ஷெடியூலில் அந்த ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு தளபதி அவரோட பொலிட்டிக்கல் விஷயமா ஃபுல்லாக இறங்கி செய்ய போறாரு. ஸோ அதுதான் இப்போ ஜனநாயகன் படத்தோட அப்டேட். என்னன்னா அவர் வந்து முடிச்சு கொடுத்து டப்பிங்கும் சேர்த்து பண்ணுவாராங்கிறது தெரியல. மேபி அதெல்லாம் மற்றவங்களோட எல்லா சீன்ஸையும் எடுத்து முடிச்சு டப்பிங் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஜனநாயகன் படம் இந்த வருஷம் இல்லைங்கிறது கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு. சூர்யா 45 ஷூட்டிங் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு சாங் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு வில்லேஜ் செட்டப்பில் ஒரு பக்காவான ஒரு ஃபோக் சாங் வந்து சூர்யாவும் த்ரிஷா ஆல்மோஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாய் அபுக்கர் தான் இந்த படத்துக்கு சாய் அபியன்கர். ஸோ சூர்யா சார் பேக் டு பேக் நிறைய படங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து கூட பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி பாஸ்கர் எடுத்த வெங்கி அட்டுலி படத்தில் கூட கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. அந்த படம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணுறாரு. அப்படிங்கும் போது அவர் ப்ராப்பரான ஒரு கம்பேக் வெயிட் பண்ணுறாரு. ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படம் அதாவது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸாக எந்த படமும் அமையலை. அப்படிங்கும் போது இதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படிங்கும் போது தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுறாரு. கண்டிப்பாக விஜய் சார் அந்த சினிமா விட்டுட்டு போகும்போது அந்த இடம் யாருக்கானுங்கும் போது கண்டிப்பாக சூர்யா சாரும் அந்த போட்டியில் இருக்காரு. ஸோ அவருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவரும் ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்து இல்லை கம்பேக் கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்து வருதுல்ல நம்ம சொன்ன மாதிரி. அதனால காத்திருக்கலாம். நன்றி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம் மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.